ஸ்டார்ட் கேமரா ரோலிங். எப்படி மியூசிக் தெரியாமல் வந்து மியூசிக் டைரக்டர் ஆகி பெரிய ஆளாக இருக்காங்க. சஜஷன்ஸ் கேட்பாங்க சார். இப்போ சஜஷன் கேட்பாங்க, நான் சொல்ல மாட்டேன். முக்கியமாக எடிட்டிங் கற்றுக்கிட்டா தான் நீ ஒரு நல்ல டைரக்டர் ஆகும். பட்ஜெட்லேயே நாங்கள் ஃபிலிம் இவ்வளோன்னு போட்டுருவோம். 2-3 மானிட்டர் பார்க்குறது தான் ரிஹர்சல். நம்ம செட்டுக்கு செலவு பண்ணது தெரியும், காஸ்டியூம் செலவு பண்ணது தெரியும், அதுவும் போர் அடிச்சிடும். ஏப்பா இப்படி பண்ணுறீங்க, இதே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டே பண்ணுங்க, அது எடிட்டர் பார்த்துப்பாரு அப்படின்னா. செட்டுக்கு டேரக்டராக போனதுக்கும் இப்போ ஆர்டிஸ்டாக சில படத்துக்கு நீங்கள் போகும்போதும் இருக்க டிஃப்ரென்ஸ் நானா முன்னாடி இருந்த இதுக்கும் இப்போ டேரக்டர்ஸ் உங்களை ட்ரீட் பண்ணுறதுக்கும் உங்களோட சஜஷன்ஸ் கேட்டுப்பாங்க. இப்போ நம்ம இப்போ ஆர்டிஸ்டாக போகும்போது இதான் செட்டானு போய் பார்க்குறோம். டேரக்டராக போகும்போது நம்ம செட்டுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சு போகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். தவிரப்பட்டேன் எனக்கு வந்து நடிக்கிறதுன்றது போரிங்கான மேட்டர் தான். ஏன்னா நிறைய மைண்டே ஃப்ரீயாக இருக்குது. மைண்டு வந்து நம்ம டைரக்டராக இருக்கும்போது நம்ம ஆர்டிஸ்ட் வருவாங்க, பேசுவோம், காஃபி கொடுப்பாங்க, குடிப்போம், அவங்ககிட்ட அசிஸ்டன்ட் வேலை வாங்குவோம். அதுக்கடுத்து நாளைக்கு என்னென்ன, நாளன்னைக்கு என்ன, அடுத்த வாரம் இது என்ன, அவங்க அடுத்த வாரம் அந்த ஆர்டிஸ்ட் அங்கேருந்து ஃபாரின்லேருந்து வரணுமே அது பண்ணிட்டாங்களா, இந்த சிஜி ஒர்க் இப்போ ரெடியாக, இந்த சிஜி ஒர்க் இப்போயே பண்ணால் தானே அது கொடுக்க முடியும். இந்த மாதிரி ஒரு 1000 வேலை மைண்டில் ஓடிட்டுருக்கும் இல்லையா டைரக்டருக்கு. நடிக்க வந்தால் அப்புறம் என்னப்பா சீனு, சார் சார் இது டைலாகெல்லாம் அப்புறம் ஷார்ட்டில் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். நம்ம போய் ஃபோனை நோண்டிக்கிட்டு இது பண்ணிவிட்டு லைட்டிங் ஒரு லைட்டிங் கேப்புக்கும் போய் நம்ம போகிறதான். பட் இப்போ இந்த ஏஜுக்கு ஓகே. நான் அந்த யூத்லலாம் அந்த மாதிரி ஆப்ளிகேஷனுக்கு போய் நடித்தேன்ல, அது வந்து அவங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப நாள் டேட்ஸே கொடுக்கல. 1 நாள், அரை நாள், 1.5 நாள் எல்லாம் ஃப்ரீயாக நடிக்கிறது தானே. அப்படி கொடுத்தனால நம்ம ஒர்க்கே கான்சன்ட்ரேட் பண்ணி நம்மளை அமைச்சிருவாங்க. நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ தான் வந்து நடிப்பேன், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி தான் நடிச்சிருக்கேன். என்னுடைய படங்கள் எல்லாமே கொலீக்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸு நடித்த இப்போ ஒர்க் டைரக்ட் பண்ண படங்கள்லாம் இப்போ வந்து நடிப்புன்றது ப்ரொஃபஷனல் ஆகிடுச்சு. அதனால் டேட் கொடுத்துட்டு காசு கொடுக்குறான்ல, அதனால் வந்து அங்கங்கே போய் உட்காரவே ஆகணும். சஜஷன்ஸ் கேட்பாங்க சார். இப்போ சஜஷன் கேட்பாங்க, நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் டைரக்டர் இல்லையே, முன்னுக்கு வந்துடக்கூடாது. இல்லை, இன்றைக்கி இருக்கிற யூத் வந்து என்ன தப்பாக நினச்சிடக்கூடாது. புரியுது? ஏன் இருந்தாலும் ஏன் வந்து இதெல்லாம் தொல்லை பண்ணுறேன்னு. இது ஓகேவா சார், இது ஓகேவா சார், நான் என்னுடைய சீன் மட்டும் நான் சஜஷன் சொல்லுவேன். அது சில பேர் அதுலேயும் புரியாத பண்ணுவாங்க. சரி அப்படியே பேசிட்டு இப்போ திருக்குறள் இருக்கா, நல்லா இருக்குப்பா, நான் மாத்தாமையே சொல்லியிருக்கேன்ப்பா அப்படின்னு. அந்த மாதிரி மாற்றவே கூடாதுன்னு புரியாத மாதிரி இருக்கிற டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற டைரக்டர்ஸ் வந்து நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு. ஒன்றும் இல்லை, நிறைய கூட கற்றுக்க வேணாம். எடிட்டிங் நாலேஜ், எடிட்டிங்க்கு வந்து விஷயம் தெரியணும். இன்றைக்கி வந்து ஆவிட் எடிட்ன்றதுனால அதுக்கு தனியாக படிச்சுட்டு வந்து அது பண்ணுறாங்கன்னா கூட உனக்கு அது வந்து ஒரு எடிட்டிங் நாலேஜ் இருந்ததுன்னா அது இருந்தால் தான் நீ வந்து நல்ல டைரக்டர். எல்லா விஷயமே கற்றுக்கணும். நான் ப்ரொடக்ஷன் பாய் வேலை முதல்கொண்டு செஞ்சுருக்கேன், டிஸ்ட்ரிபியூஷன் கூட செஞ்சுருக்கேன், ப்ரொடியூசராகவும் இருந்திருக்கேன். எல்லா விஷயம் தெரியும். அதனால் ஒரு 4 பேர் போயிட்டா கூட போக சொல்லு, நீ வாப்பா, நான் சொல்கிறது மட்டும் செய் என்ன அப்படின்ட்டு. அது என்ன சார், இந்த டிபார்ட்மெண்ட்டே இருக்க மாட்டான், நான் சொல்கிறது செய்டா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, நம்ம வேலை நிற்காது. அதனால் எல்லா வேலையும் கற்றுக்கணும். ஆனால் முக்கியமாக எடிட்டிங் கற்றுக்கிட்டா தான் நீ ஒரு நல்ல டைரக்டர் ஆகும். நான் நடிக்க போகும்போது நிறைய படங்கள் பார்க்குறேன். அது ஃபிலிமாக இருக்கும்போது ஒரு கேமரா தான் கொடுப்பாங்க. அந்த ஒரு கேமரா கூட ஃபிலிம் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். பட்ஜெட்லேயே நாங்கள் ஃபிலிம் இவ்வளோன்னு போட்டுருவோம். அது அதனால் என்ன பண்ணுவோம், 2-3 மானிட்டர் பார்ப்போம். புரியுது? 2-3 மானிட்டர் பார்க்குறது தான் ரிஹர்சல். இன்றைக்கி வந்து ரிஹர்சல் தனியாக பண்ணுறாங்க. ஒரு 15 நாள் 30 நாள். நாங்கள் அன்றைக்கி அந்த ஸ்பாட்லேயே பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் சின்சியராக நடக்கும். ஏன்னா லைட்டிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அந்த ஆர்டிஸ்டே இருப்பாங்க, அந்த சிச்சுவேஷன் தெரியும், அந்த அட்மாஸ்பியர் தெரியும். ஸோ அந்த ரிஹர்சல் வந்து இன்னும் ரியலாக இருக்கும். அப்படி ரிஹர்சல் 2 முன்னாடி பண்ணிட்டு தான் நாங்கள் டேக் போவோம். டேக் ரொம்ப இது பண்ணான்னு வச்சுக்கோங்க. நான்லாம் என்ன பண்ணுவேன் தெரியுமா, நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால சரி அது வரைக்கும் ஓகே, இங்கேருந்து எடுத்துங்க, நடுப்புற க்ளோஸ்அப் எழுதி விடா, இப்போ அங்கே தானே பார்த்தப்பா அப்படின்னா, இல்லை நீ பார்க்கவே இல்லையா, அந்த சீன் இவனை பற்றி தான் நான் பேசுகிறாரு, அங்கே தான் பார்த்துருக்கணும், சரி அங்கே அது அவனுக்கு க்ளோஸ்அப் வச்சுரு, அங்கேருந்து எடுங்க. ஏன்னா ஃபிலிம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஓடிச்சுனாவே எக்ஸ்ட்ரா ஓடிச்சுன்னா அப்புறம் கிளாப் கொண்டாந்து வச்சுன்னா அப்புறம் சவுண்டு சொல்லுவோம். சவுண்டு இன்னொன்று வருவாங்க. சவுண்ட் வந்தோடனே ரோல் கேமரா
ரோலிங் அப்படின்னா இவன் 32 3/3/4 டேக் 4 அப்படின்னு டேய் ஒரு அடி 12 ரூபாய் சீப்பா வெளியே ஒரு அடி 12 ரூபான்னு ஒரு அடி ஃபிலிம் அந்த காலத்தில் 12 ரூபான்னு நீங்கள் எல்லாம் பார்த்துங்க 1 லட்ச ரூபா மாதிரி அந்த அளவுக்கு. ஏய் அவன் வெறும் கிளாப் பண்ண கொடுக்க சொல்லி நம்பர்லாம் கொடுக்க வேணாம் சொல்ல வேணாம் சும்மா கிளாப் பண்ணி கொடுத்துட்டு போ அப்படின்லாம். சில பேர் அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகினா டக்குன்னு அடிச்சுட்டு போயிடுவாங்க. அதில் சவுண்டு போனவுடனே ஸ்டார்ட் சவுண்ட் அப்படின்னோடனே ரோலிங் அப்படின்னு சொன்னோடனே இவன் வந்து நம்பர் சொல்லிவிடும். நம்பர் சொல்லிட்டு ஸ்டார்ட் கேமரா ரோலிங் டக்குன்னு அடிச்சுட்டு ஓடணும். பெரிய ஒயிட் ஷாட்டில் நடுவில் போய் நின்றுப்பானுங்க. இங்கேருந்து அவன் அங்கே ஓடுற வரைக்கும் ஃபிலிம் ஓடிட்டு இருப்பான். கிட்டவா இந்த இடத்துல காமி கிளாப் தெரியுதாப்பா அவன் முன்னாடி வருவான். உன் மூஞ்சி தெரியணும்னு அவசியம் இல்லை, எடிட் பண்ணி தூக்கி போட வெறும் கிளாப் தெரிஞ்சா போதும். அந்த கிளாப் ஒரு ஸ்கூலில் வச்சுட்டா கிளாப் தெரியுதா அப்படி இருக்கு அவுட்டு தானே அவன் அப்படின்னு இப்படியெல்லாம் எடுத்திருக்கோம். ஏன்னா அப்போ பயம் அந்த ஃபிலிம் எக்ஸ்ட்ரா ஓடிடக்கூடாதுன்னு. இன்னைக்கு 4 கேமரா 5 கேமரா சொல்கிறாங்க. நீ இந்த பக்கம் வச்சுக்கா, நீ அந்த பக்கம் வச்சுக்கா, நீ இந்த பக்கம் வச்சுக்கா, ஒரு ட்ராலி வா நடுவில் ஒருத்தன் வா அப்படின்ட்டு ஒரு பண்ணுறாங்க. அது வந்து எனக்கு இன்னும் ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடு சார். என்னென்னா சரி அது கூட பரவாயில்ல, 2 கேமரா இல்லை 1 கேமரா வச்சு பண்ணுறவங்க ஒரு 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 சீனில் இருக்கிற டைலாக்கு பூரா ஒரு சைடு எடுத்துடுறாங்க. நம்ம நடிச்சிடறோம். நம்ம அதை இன்வால்வ் ஆகி நடித்ததுக்கப்புறம் சார் இந்த பக்கம் மறுபடியும் அதே நடிக்கணும், மறுபடியும் இந்த பக்கம் மறுபடியும் அதே நடிக்கணும், மறுபடியும் டாப் ஆக்கில் மறுபடியும் க்ளோஸ்அப்பில் அதையே ஃபுல்லாக நடிக்கணும். ஏப்பா இப்போ நான் இங்கே இப்போ இந்த டைலாக் இந்த டேக்கில் பேசும்போது எங்கெல்லாம் கையாட்டணும் அதே மாதிரி நான் கையாட்ட மாட்டேனே, நீ அப்புறம் எப்படி கட் பண்ணுவேன்? அது எடிட்டர் பார்த்து பார்த்து இப்போ எப்படி எதை வந்து க்ளோஸ்அப்பில் சொல்லணும், எந்த டைலாக்கை க்ளோஸ்அப்பில் சொல்லணும்னு டைரக்டர் தான் முடிவு பண்ணணும். அப்புறம் எடிட்டர் போய் பார்த்தா அவன் வந்து வேற ஒரு லாங்குவேஜ்காரனாக இருப்பான். அவன் அப்படி ஷார்ட் மட்டும் பார்த்துட்டு அப்படி அவன் இது எல்லா டேக்கையும் ஃபுல்லாகவும் பார்க்க மாட்டான். இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள் அந்த ஓகே டேக்கஸ் மட்டும் போட்டுருந்தேன்னா இந்த பக்கம் இதில் இருந்து கட்டு நடுவில் போட்டு இப்படி போட்டு போயிடுவோம். முக்கியமான டைலாக்கு நல்லா வைடில் சொல்லிட்டு இருப்பாங்க. அதே டைலாக் தான் நான் கேட்கும் போது அது ஸ்பீக்கரில் அப்படின்னு அந்த ஃபீலு அந்த இது அதெல்லாம் வந்து நம்ம டிசைட் பண்ணணும். இது க்ளோஸ்அப்பு தான், இது மிட் ஷாட்டில் சொல்லணும், ஏன்னா பக்கத்தில் அவள் இருக்கா அவளுக்கும் புரியணும், இதுக்கு அவளுக்கு ரியாக்ஷன் க்ளோஸ்அப் சொல்லணும். இது 2 பேர் அவங்க வந்து ஒரு ஃபீல்டில் இருக்காங்க, அதனால் ஒரு ட்ராலி போடணும், இங்கே ஒரு மூமெண்ட் வைக்கணும், அதெல்லாம் மியூசிக் வரும். இங்கே வந்து இந்த லொக்கேஷன் இவ்வளோ செலவு பண்ணி 1.5 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க இன்றைக்கி வாடகை. ஒன்று லொக்கேஷனை காமிக்கணும்னா அது ஒயிடில் காமிக்கணும், ஒரு டாப் ஆங்கிளில் இந்த நடந்து போகிற ஷாட்டு அது இதெல்லாம் டாப் ஆங்கிள் எடுக்கணும் அப்படின்னு பிரிப்போம். நாங்கள் பிரித்தா கூட மைண்டில் இருக்கிறத எடுத்துகிட்டே இருப்பேன். நான் பிரித்தா கூட அது பார்க்க மாட்டேன். ஆனால் அவங்க செக் பண்ணிப்பாங்க, சார் இது டாப் ஆங்கிள் அது பண்ணும்போது இன்னொன்று சொன்னீங்க சார், வா ஞாபகம் சாரி தேங்க்யூ அந்த எண்டு வா அப்படின்ட்டு அது மாதிரி அது இப்படி அது மாதிரி நம்ம பிரித்து எடுக்கும்போது தான் நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ அதான் ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆகும். எப்படி சார் இப்போ ஆடியன்ஸுக்கு எல்லாம் வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்களா? நம்ம ஒரு ஆடியன்ஸாக ஃபீல் பண்ணி ஒரு கதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறோம், ஒரு சீனை வந்து யோசிக்கிறோம், அந்த சீன் நம்ம மைண்டில் எப்படி இருக்கும் அப்படின்னும் போது எங்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸு எங்கெல்லாம் இதுன்னும் போது நமக்கு தெரியும். அது ஆடியன்ஸுக்கு அப்படியே கொண்டு போய் ரீச் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபீல் பண்ணணும். இது வந்து இப்போல்லாம் ஒரு கேமரா பியூட்டி எல்லாமே ஒயிட் ஷாட் எல்லாம் இது எல்லாம் எதுக்கு போடுறாங்கன்னே தெரியாமல் ட்ராலி கிரேனு எல்லாமே இஷ்டத்துக்கு மூமெண்ட்டு. அது அட் அ டைம் வேறு இப்போ 4-5 கேமரா வச்சு யார் எதுக்குன்னு எல்லா இதுக்கும் கண்டினியூட்டி பற்றி பிரச்சனையே இல்லை. ஆக்ஷன் கண்டினியூட்டின்னு அப்போல்லாம் பார்ப்போம், இப்போல்லாம் பார்க்கவே முடியாது. ஏன்னா பார்த்தாலும் அது வந்து நீங்கள் மானிட்டர் இருந்தால் கூட இந்த கேமராவுக்கு பார்த்துட்டு அடுத்த கேமராவுக்கு எடுக்க போகிறேன், அதுக்கு என்ன பண்ண போகிறேன்? 2த்தையும் பார்த்தா ஒன்றுத்தில் அந்த டைலாக் எண்டில் வந்து நான் அப்படி தூக்கி வச்சுருப்பேன், இதில் வந்து கை இப்படி வச்சுருப்பேன், இப்போ 3ஆவதுக்கு எப்படி எடுப்பேன்? ஆக்ஷன் கண்டினியூட்டி பார்க்கவே முடியாது அந்த மாதிரிலாம் பண்ணும்போது. நீங்கள் என்னுடைய படங்கள் பாருங்கள், ஆக்ஷன் கண்டினியூட்டி எதுவுமே தெரியாது நீங்கள். ஏன்னா நான் ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன்ல, ஒரு டைலாக் வந்து ஒரு வாட்டி தான் சொல்லுவாங்க. அந்த சீனில் இருக்க ஒரு டைலாக்கை ஒரு ஓகே டேக்கு வந்து ஒன்று தான் இருக்கும், டேக்ஸ் நிறைய இருக்கலாம், அதில் ஓகே டேக்கு ஒன்று தான் இருக்கும். அந்த இன்னொரு ஷாட்டில் அதே சீனில் அந்த டைலாக் பேசவே மாட்டாங்க, அந்த டைலாக் ஒரு வாட்டி தான் பேசுவாங்க. அது நான் டிசைட் பண்ணிவிடுவேன் முதல்ல, இந்த டைலாக் ஒயிட் ஷாட்டு அங்கேருந்து நடந்து வராது சொல்கிறாரு, தன் 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 மியூசிக் வரப்போகுது, இங்கேருந்து கீழே வந்து ட்ராலி வா நாட்டாமல் நடந்து வா, நீ சொல்ல 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 இப்படி போகிறேன்,
அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. சார் மறுபடியும் இந்த க்ளோஸ்அப்லேயும் ஒரு வாட்டி சொல்லுங்கள் சார், ஒயிட்லேயும் ஒரு வாட்டி சொல்லுங்கள் சார்னா டயர்ட் ஆகிடுவாங்க. டைம் ஜாஸ்தி ஆகுது, எல்லாமே இருக்குது. ஆர்டிஸ்டும் டயர்ட் ஆகிடுவாங்க, எல்லாமே டயர்ட் ஆகிடும். அதான் சார் உங்களுடைய அந்த எடிட்டிங் பேட்டர்னே ஒரு மாதிரி ரித்தமிக்காக இருக்கும். நீங்கள் இப்படி ஷார்ட் கம்போஸ் பண்ணி எடுக்கிறதுனால மஞ்சுளா மேம்கிட்டருந்து ஒரு ஷார்ட் வெளில வரணும், அதை விஜயகுமார் சார்ட்ட முடியும். இது ஒரு 2 தடவை ரிப்பீட் ஆகும். அதுக்கப்புறமாட்டி அந்த மியூசிக் ஏத்தாப்புல ஷார்ட் கம்போஸ்ட் ஆகி போயிட்டே இருக்கும், சாருடைய ரியாக்ஷன்ஸில் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த துப்பாக்கியை தாண்டி போகிறது, அப்போ அவர் திரும்புறது. ஸோ இந்த ரித்தம் இருந்துகிட்டே இருக்கும் சார். நீங்கள் சொல்கிற அந்த சொல்ல சேரன் பாண்டியன். ஆமாம், சேரன் பாண்டியன். இல்லை, அந்தந்த படத்துக்கு அந்தந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஷார்ட்ஸு நம்ம புதுசாக நினைக்கிறோமோ இல்லை பழசு ஏற்கனவே வச்சே தான். க்ளோஸ்அப்னா அந்த காலத்துலேருந்து க்ளோஸ்அப் தான். அது ஒருத்தர் எப்படி லைட்டிங் பண்ணி வைக்கிறாங்கன்றது தான் டிஃப்ரென்ஸ் ஆகும் தவிர க்ளோஸ்அப் தான், மிட் ஷாட் தான். அந்த மூமெண்ட்டில் இருக்கிற ஷார்ட்ஸ் எனக்கு மேக்ஸிமம் என்னோடய படங்களில் மூமெண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். லைக் புருஷலட்சணம்னு பார்த்தீங்கன்னா அந்த கோலபிடியம்மா ராஜகாளியம்மன்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இடமே இருக்காது. ஆனால் கண்ணு மட்டும் ரவுண்ட்ராலி, வாய் மட்டும் ரவுண்ட்ராலி, இந்த ஃபேஸ் டைட்டு ரவுண்ட்ராலி, இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறதே கஷ்டம். அந்த மாதிரி இடத்துல வந்து ஏன்னா இப்படி போடும்போது அந்த பக்கம் அம்மன் ஷாட், அம்மன்லாம் அவர் வச்சுருப்பேன். ஸோ அந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கும். அது வந்து அவங்க டைரக்டருக்கு ஏற்ற மாதிரி அது அவங்கவுங்க ஃபீல் பண்ணுறது தான். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு டைலாக் பேசுனா அதை நம்ம ரியலாக ஃபீல் பண்ணி பேசுகிறோம் அப்படின்னா, சார் நல்லா இல்லை சார்னா ஒன் மோர் பண்ணிடலாம். அப்போ ஓகே சார், அப்பா இதான் சார் சூப்பர் அப்படின்ட்டு மறுபடியும் அதே கேட்பாங்க. இந்த பக்கம் ஆங்கிள், மறுபடியும் இந்த பக்கம் ஆங்கிள் அதே கேட்பாங்க, மறுபடியும் டாப் ஆங்கிளில் கேட்பாங்க, மறுபடியும் ஒயிட்டில் கேட்பாங்க. அதுதான் நமக்கு வந்து ஏப்பா இப்படி பண்ணுறீங்க, இதே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டே பண்ணுங்க, அது எடிட்டர் பார்த்துப்பாரு அப்படின்னா, எடிட்டர் போய் எல்லாத்தையுமே பார்க்கவே மாட்டான். எல்லா ஷாட்டும் எல்லா டேக்குமே பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கும் போர் அடிச்சிடும்ல. அதனால் வந்து இதில் நல்லா தானே இருக்குது, மற்றெல்லாம் தூக்கி அது அந்த கேமரா அந்த ஷாட்லேருந்து இங்கே வை அப்படின்ட்டு நம்ம டிசைட் பண்ணோம். அதே மாதிரி ஒரு சாங்குக்கு மட்டும் இல்லை, சில சீன்ஸுக்கெல்லாம் கூட நம்ம காஸ்டியூம்ஸ் எல்லாம் நம்ம ரிச்சாக வாங்குவோம். அந்த காஸ்டியூம்ஸ் தெரியணும்னா அப்போ ஒரு ஃபுல் ஃபிகர் இருக்கணும். அந்த மாதிரி எல்லாம் ஷார்ட்ஸ் அதெல்லாம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த ப்ரொடியூசர் வந்து பார்த்தாருன்னா நம்ம செட்டுக்கு செலவு பண்ணது தெரியும், காஸ்டியூம் செலவு பண்ணது தெரியும், ஃபீலும் இருக்கும், அந்த ஆர்டிஸ்டோடைய பெர்ஃபார்மன்ஸும் நல்லா தெரியும், ஃபீலும் நல்லா ஆடியன்ஸுக்கு தேவையானது கொடுக்கணும். எல்லாமே மைண்டில் வச்சவன் தான் டைரக்டர். இந்த பக்கம் எல்லாத்தையும் எடுத்து அந்த பக்கம் எல்லாத்தையும் டைரக்டர் இல்லை, சும்மா ஷார்ட் கட் சொல்லக்கூடிய ஆள் தான். அவங்க வந்து ரொம்ப நாள் நிற்கிறதுக்கு வந்து கஷ்டம். அவங்க கற்றுக்கணும். எப்படி மியூசிக் தெரியாமல் வந்து மியூசிக் டைரக்டர் ஆகி பெரிய ஆள் ஆகிருக்காங்க. ஆனால் பின்னாடி மியூசிக் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் அவங்க பெரிய ஆள் ஆகிருக்காங்க. மியூசிக் தெரியாமல் வந்து இப்படி தாளம் போட்டு வந்து மியூசிக் டைரக்டர் ஆகி பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஹார்மோனி வச்சு கற்றுக்கிட்டவர் தான் எஸ்.ஏ. ராஜ்குமார். அவங்கெல்லாம் சில பேர் இருக்காங்க, அவங்க பேர் சொல்ல விரும்பலை. அந்த இன்றைக்கும் அப்படி தான். அப்போ சம்பாரிச்சதெல்லாம் வீடு, காரு அப்படி போயிடுச்சு. ஸோ அந்த ஹார்மோனி இது வாங்கலை, கிட்டார் வாங்கலை, அதை வாங்கி கற்றுக்கணும் இல்லையா? அதை தான் நான் சொல்ல வரேன். டைரக்டர்ன்றவன் எடிட்டிங் பண்ணும்போது உட்காந்து, இது ரொம்ப முக்கியமான டைலாக்ப்பா, இது க்ளோஸ்அப்பில் போடு, இதை எதுக்குப்பா க்ளோஸ்அப்பில் போடுற, இது ரொம்ப சாதாரண டைலாக், இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மேட்ரு, இது வந்து வேறு வழி இல்லாமல் மேட்ரு ஆஃப் ஃபேக்ட் சொல்கிறோம், இது நீ ஒயிட் ஷாட்டு லொக்கேஷனை காமி, எங்கே இருக்குது டாப் ஆங்கிள் காமிச்சிக்க, ஒயிட் ஷாட் எடுத்துக்க, எதான்னு வச்சுக்க, இது ஃபீல் பண்ணி எடுத்துருக்கையா, அது வந்து அந்த ஜூம் மட்டும் இல்லை, அந்த ஜூமும் அந்த ட்ராலியும் இன்டர்கட் பண்ணு, இப்படின்னு எல்லாம் சொல்ல தெரியணும் ஒரு எடிட்டர்கிட்ட. அவன் தான் நல்ல டைரக்டர். இல்லைன்னா சீக்கிரமே வந்து அந்த எடிட்டர் நல்ல டைரக்டர் ஆகிடும். அசாதாரம் நான் சொன்ன டைத்தை விட ரொம்ப ஜாஸ்தியாச்சு. ரவிச்சந்திரன் சார் வந்து எப்பா இனிமேல் என்னால் தாங்க முடியாது, அமெரிக்காவுக்கு போயிட்டு இதை கேரக்டர் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆகும்போது தான் கதையே. முதல்ல இங்கே இருக்கும்போது இவ்வளோ தான் இருந்தது. அமெரிக்கா இப்போ ஒரு கேரக்டராக புஷ் கேரக்டர் நல்லா வருது, ஸ்ட்ரக்சர் நல்லா வருது அப்படின்னும் போது கதை எப்படி ஆகுது. போயிட்டு வரும்போது இப்போ ஃப்ளைட்டில் இன்னும் கொஞ்சம் பேசுகிறோம், இப்படி ஆயிடுச்சு கதை. ஸோ அதே மாதிரி பட்ஜெட்டும் அப்போ 15 கோடின்றது அப்போ 20 கோடி ஆச்சு, 25 கோடி ஆச்சு, அப்புறம் கிட்டத்தட்ட 38 கோடி ஆச்சு. அப்புறம் ஒரு பப்ளிசிட்டி அது இதுன்னு சேர்த்து 43 ரூபா ஆச்சுன்னா 68 ரூபா கலெக்ட் ஆச்சு. இதெல்லாம் வந்து வேறு விஷயம். பட் டெய்லி எங்களுடைய ஒர்க்கே வந்து நான் வந்து மார்னிங் 7 இருந்து நைட் 2 வரைக்கும் அப்படிங்கிறது நிறைய போட்டிருக்கோம்.